போர்டில் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அருள்மிகு கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம், குண்டரங்கி, கீரனூர். கும்பாபிஷேகம் செய்தனால 2003 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. மூலஸ்தான சுவாமி மல்லிகார்ஜுன சுவாமி பாருங்க எவ்வளோ உயரம், 3825 அடி உயரம். கோவிலின் சிறப்பு, பாண்டவர்கள் வனவாசம் செய்த ஸ்தலம், அர்ஜுனன் தவம் செய்த இடம், மலை உச்சி வற்றாத சுனை, மலை லிங்க வடிவம், மலையை லிங்க வடிவத்தில் இருக்குது. ஓகே. கோயில் பூஜை வருடம் முழுவதும் பூஜை வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, சிறப்பு பூஜைகள் கார்த்திகை தீப வழிபாடு, மகா சிவராத்திரி விழா, சித்ரா பௌர்ணமி விழா. ஓகே மக்களே, இங்கேருந்து நம்ம மலையேற்ற ஆரம்பமாகுது. அறிவிப்பு: அருள்மிகு மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயில் வரும் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மலையேற வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே மலையேற அனுமதி உண்டு. மற்ற நேரத்தில் மலையேறும் பக்தர்கள் திருக்கோயில் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். மேலும் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த மலையானது எங்குமே எளிதான மலையாகும் என்பதால் செருப்பு, ஷூ போன்ற காலையில் அணிந்து மலையேற அனுமதி இல்லை. என்கணும் செருப்பு, ஷூ போட்டு போகக்கூடாதுன்றாங்க மக்களே. மக்களை மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். செருப்பு போட்டு ஏறக்கூடாதான் மலையில. ஃபர்ஸ்ட் டைம் செருப்பு இல்லாம மேலே நடக்க போற மக்களே. பார்க்க ஈஸ்வரன் எப்படியும் கூட்டு போயிடுவாங்க நம்மள. அது என்ன கோவில்? அந்த ஐயாவை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியலையே. இந்த கம்பியை கட்டின ஐயா சொல்லுவாங்க, ஒருத்தர் பால் நாயக்கரா என்ன பண்ணுவாங்க, அவர் மாதிரி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் அங்கே நிற்கிறவர், அவர் தான் அந்த கம்பிகளை பூரா கட்டி இருக்கிறாராம் வேலை வரைக்கும். சரி மக்களே, நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக மேலே வரைக்கும். ஒன்று மக்களே, இந்த கோயிலை பற்றி ஒன்று சொல்லணும்ல. இப்போ இந்த போன மாதம் தான் நினைக்கிறேன், ஒரு தம்பி 1000 நாள் முடிச்சிருக்கிறாப்புல. ஒரு நாளைக்கு அந்த மலை ஏறி இறங்கியிருக்காப்புல. 1000 நாளை எந்த வேலையும் போக முடியாது பாவம். 4 டைம், நம்ம ஒரு டைம் ஏறி இறங்குறதுக்கு முடியும். அந்த பையன் 4 டைம் டெய்லி ஏறி இறங்கி 1000 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்துருந்தாங்க இன்றைக்கி 1000வது நாள். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ தான் ஒரு 10 படிக்கிட்டு தான் ஏறி இருக்கேன், ஊரே தெரியுதுங்க. என்ன ஒரு காட்சி பாருங்க. ஐயா லேட் ஆயிடுச்சியா, மதுரையிலேருந்து வரீங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? உங்களை நிறையா பார்த்துருக்கேன் வீடியோவில். ஆமாம், செல்லு காசு சரிங்க. கொஞ்சம் காற்று பறந்துடும். இப்போ இங்கேயே இவ்வளோ காத்துறீங்கய்யா, தள்ளுது அப்படியே. ஐயா நிறையா பேர் இன்னமும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க உங்களுக்கு. 5 வயசு குழந்தையெல்லாம் போகுது வருதுங்க, கஷ்டமாக இருக்குது. பாதுகாப்புக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை பார்க்க முடியுமா என்னமோன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன், பார்த்துட்டேன். நல்லது, சந்தோஷம். சரிங்கய்யா, போயிட்டு வரோம்யா. வரோம்யா. ஐயா தான் பால் நாயக்கரே. பால் நாயக்கர் தானே? ஆமாம், சாமி டெய்லி
டெய்லி ஏறுறீங்களா? இடையில கொஞ்சம் இந்த காற்றுக்கு முடியலையா? ஆமாம் ஆமாம், வயசாயிடுச்சுல. எத்தனை வயசாகுது? வயசு 87. அடே அப்பா, 87ல் இவ்வளோ ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களையா? இவ்வளோ தூரம் நடக்கவே மாட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கணும். பாதுகாப்புக்காக எனக்கு ஒரு சிகிச்சை இல்லாமல் ஆஸ்பத்திரி போகாமல் போச்சு. எல்லாம் அவன் செய்யலையா? வரேன், போயிட்டு வரேன். அங்கே தான் இருப்பீங்க? வரேன், போயிட்டு வந்துடுறேன். சரி, கம்பியை பிடிச்சிக்கிறியா? இங்கேயே தள்ளுதே. என்ன சொல்கிறாருன்னா, காற்று வந்து தள்ளுமா, இங்கேயே தள்ளுது. அப்புறம் அங்கே எப்படி இருக்கும் பாருங்க. அப்பா முருகா ஈஸ்வரா, ஒரு பார்க்கணும்னாலே கஷ்டம் தானே, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே போகணும் மேலே. நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதான்னு தெரியலங்க. பயங்கர காற்றடிக்கிறேங்க. இந்த ஐயாவை பார்த்தீங்களா, 87 வயசாகுதான். இன்னும் இந்த மலையில் ஏறி இந்த கம்பிகளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பார்த்துக்கோங்க. அந்த உச்சிக்கு போகணுங்க. போய் இதுதாங்க ஒரு சின்ன ஊர் தாங்க. இதுதாங்க அந்த ஊர். சதுரகிரி மலையிலையும் நான் செப்பல் போட்டு தான் ஏறியிருக்கேன். அப்புறம் மேக்சிமம் எல்லா இடத்துலையும் செருப்பு போட்டு தான் ஏறினா, செருப்பு இல்லாமல் நான் நடக்கிறதே இல்லை எங்கேயுமே. பழகிடுச்சு. இன்னைக்கு கொண்டாரங்கி மலையில் செருப்பு இல்லாமே ஏறுறேன். மெதுவாக ஏறி போயிட்டு மெதுவாக ஏரியா எப்படி இருக்குது. இப்படி ஆடவே இல்லை பாருங்கள். இந்த மரம் என்ன ஆட்டம் ஆடுது பாருங்க. நான் பாறைக்கு நடுவில் இருக்கேன். மேலே ஏரியாச்சுனாக்கா இந்த காற்று அங்கே வரும். அங்கே போகலாம். இப்போ பாருங்க முடி எப்படி பறக்குது. நீ நான் பேசுகிறது சரியாக கேட்காது. காற்று ஃபுல்லாக அடிக்குது. பாருங்க எப்படி போகுது. நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மக்களே, இந்த இதில் அந்த பையன் எப்படி ஏறி ஒரு நாளைக்கு 4 தடவை ஒரேட்டு அப்படியே கண்டினியூவாக ஏறணும் இறங்கணும், ஏறணும் இறங்கணும், ஏறணும் இறங்கணும், ஏறணும் இறங்கணும். அப்போ 4 டைம் ஏறுறது, 4 டைம் இறங்குறது. ரெக்கார்டு பிரேக்குங்க. ஒருத்தர் எதுவும் பண்ணுறாங்களா? அங்கே பாருங்கள் எப்படி ஏறுதுன்னு. மேலே தெரியுதுங்களா? அங்கே அப்படியே நட்ட குத்தலாம் ஏறுதுங்க. அங்கே பாருங்கள் அப்படியே. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க. அப்படியே நட்ட குத்தலாம் ஏறி போகுது. ஏமா இங்கே பாருங்கள், இயற்கையை பாருங்கள் எப்படி இருக்குது. அட்டகாசமாக இருக்குங்க. அதிக வீடே கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வயக்காடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வீடு இருக்குது. என் வாய்
வாய்ஸ் கேட்குதா என்னன்னு தெரில. ஃபுல்லாக காற்று. ஈஸ்வரா ஓம் நம சிவாய. சிவாய நம. ஒரு நிமிஷம் நான் வந்துட்டோம்ல அவரு. ஏன் வணக்கம். என்ன ஏறி சரிங்களா முடிச்சுல உங்களுக்கு? பரவாயில்லையா, இப்போ நேரில் பார்க்க முடியும் வேணும்னு நினச்சி பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு மாதம் ஆச்சுல முடிச்சு? 2 வாரம் ஆகுது. அன்றைக்கி பையன் ஒன்று பார்த்தேன், இதில் டிவியில் பார்த்தேன். சந்தோஷம். வாங்க. இதான் அவரே வந்துட்டாருப்பா. நீங்கள் இதான் பேசு மதுரை. ஹலோ சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கிறேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சரி, 1000 தடவை ஏறி இருக்கு நாட்டில். ஏறி இறங்கி வருதே அது. ஆனால் பரவாயில்ல, அவரே பார்த்தாச்சு. மக்கள் மரத்தில் சப்போர்ட் கிடைச்சிச்சு. மேலே இருந்து எதுவும் கிடைக்கல. வறுமையா கவலைப்படாது. அது உண்மைதான் ப்ரோ. கண்டிப்பாக தேங்க்ஸ் ப்ரோ. மதுரையில் எந்த ஏரியா ப்ரோ நீங்கள்? அலங்காரம் இருக்குங்களா? மதுரைக்கு முன்னாடியாங்களா? நான் வரணும் ப்ரோ. அடிக்கடி மதுரை வருவா. சரி ப்ரோ. நான் எனக்கு சொல்கிறேன். சரி, அப்புறமா பேசுகிறேன். சரி ஐயா, ரொம்ப நன்றி உங்களை பார்த்தது. இன்னும் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறையா சாதனை பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு ஆனால் வேலையில் இது எவன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டினியூ 1000 days வந்து யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது மேலே இடத்து வரைக்கும் கொண்டு போகணும் கண்டிப்பாக. பாப்பா நீங்களா இவரெல்லாம் வந்தார்ல, அன்பு சேது வந்தார்ல. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனசுக்கு, உங்கள் வேலைக்கு, உங்கள் உழைப்புக்கு கண்டிப்பாக எல்லாம் கிடைக்குங்க. இருக்காரு கண்டிப்பாக. அவர் நம்பிதான் மக்கள் வந்து ஆனால் ஏற்றுக்கிட்டாங்க. அதுவும் ஒரு நாள் வரும். ஏன்னா பெரிய நடிகர்கள் அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஏற்றுப்பாங்க. என்னப்பா சாதாரண ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக வருங்கய்யா. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாத்தையுமே இப்போ மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னா அதுதான் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஆமாம். அதுதான் பெரிய விஷயம். சாதனை வந்தால் விட தமிழ்நாட்டில் வேறு பூரா இதை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை இல்லையா? யாரும் இந்த மாதிரி பண்ண முடியாதா? நாங்கள்லாம் ஒரு டைம் ஏறதுக்கு மூச்சு தானே. நீ 4 டே அசால்ட்டாக ஏறி இறங்கி போடுற. இதெல்லாம் யாருக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஏசன் கொடுத்தாரு நம்ம கையில். அவர் அருள் இருக்குது, கண்டிப்பாக உனக்கு இருக்குது. அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொண்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்தது. அதான் ஐயாவை பார்த்தேன், அவரை படிக்கிட்டே பார்த்துட்டேன். அதுவும் சந்தோஷம். சரியா, நான் மறந்து தான் செல்லூர் டவுனுக்குள்ளே இருக்கேன். வேலை பாருங்களா, பூசன் கொஞ்சம் நேரம் கீழே இறங்கிறாரு. நீங்கள் போகிறதா கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கலாம். சரி பார்க்குறேங்கய்யா. எந்த ஒரு தடுப்பு இல்லாதனால அப்படியே வந்து நம்மளை தள்ளுது. எவ்வளோ செங்குத்தாக ஏறுது பாருங்க. மக்களே, அங்கே ஒருத்தர் யாரோ ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. உச்சிக்கு போயிட்டாங்க. அது உச்சி கிடையாது, அங்கே வெள்ளை கோடு தெரியுது பாருங்க. கம்பியெலாம் நட்டிச்சிருக்குது. இது மேலே போய் அங்கே மேலே ஓடும். இந்த போகிற படிக்கட்டை பாருங்கள். அது ஃபஸ்ட்டு ரொம்ப ஓரமாக இருந்திருக்கும் போல் இருக்குது. பாருங்க, கீழே உள்ளே போய் உருண்டு கடைசிக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போட்டுருக்குறாங்க. இந்த ஐயாவுக்கு தான் பாரு நன்றி சொல்லணும். இந்த கம்பியை ரெடி பண்ணி அவராகவே ரெடி பண்ணியிருக்காரு, வேலையே இல்லாமல். எவ்வளோ
எவ்வளோ காலமாக அதை பூரா ரெடி பண்ணியிருப்பார் பாருங்க. மேலே பார்த்துங்க, காற்று அப்படியே தள்ளுது வெளியே அப்படின்றாங்க. நம்ம வந்து எதுவுமே முடியாதுன்னு சொல்கிறதே இல்லை. அது சிவனை வர பார்க்க போகிறோம். முடியல ரிட்டன் திரும்புவோமா? அப்படியே ஊருக்குன்னா அங்கே போய் மேலே போய் சிவனை பார்த்துட்டு தான் வர்றது. ஏன்னா அந்த கீழே லொக்கேஷனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கிடுகிடுக்குதுங்க. இந்த இடம் ஒன்றும் தெரியல. நான் அந்த சைடில் ஓரமாக ஏறி வரும்போது அப்படியே கிடுகிடு பாதாளமாக இருக்குது. காற்று தான் ரொம்ப மோசம் தள்ளுது. ஆள் ஓகே இது ஒரு இடம். இதில் பேட்டி
பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மக்களே. எப்படி இருக்குன்றத கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயோ, பார்க்க பார்க்க அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் போது பாருங்க. இன்ஸ்டா 360 கேமராவை உள்ளே வச்சுட்டேன். கொஞ்சோண்டு தான் இருக்குது. மேலே போயிட்டோம்னா அங்கே போய் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு அதை உள்ளே வச்சுட்டு டிஜே ஆக்ஷன் எடுத்திருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் தான் இருக்குது சார்ஜு. எவ்வளோ வருதோ அது வரைக்கும் எடுப்போம். இது பாருங்கள், ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தூரத்துக்கு தான், அப்புறம் திரும்ப அந்த கல் தான் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இடத்துல காற்று தெரியல. அங்கே பாருங்கள் மேலே அந்த மரம் ஆற்றுல பாருங்கள் உடையிற மாதிரி இருந்தா. இது 2 பாறைக்கு நடுவில் போகிறதுனால இந்த இடத்துல காற்று இல்லை. அந்த மேலே ஏறவும் காற்று. பயங்கரமான அட்வென்ச்சர் இதுதான். முடியலை, எத்திரிச்சோம்னாக்கா காற்று அப்படியே தள்ளுது.
மேலே வந்தோன்னா ஒரு சின்ன இந்த இடத்துல எனக்குள்ளே கொஞ்சம் காற்று மறைக்குது, அதனால் காற்றுக்கு எனக்குள்ளே வரல. மேலே எப்படி அடிக்குது பாருங்க, மரமெல்லாம் எப்படியா இருந்துச்சு. நான் நிற்கிற இடத்துக்கு என் தலைக்கு காற்று வரல. இந்த இடத்துல ஒரு சின்ன குகைங்க பாருங்க, உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டுருவாங்க. உள்ள இருட்டாக இருக்குது. அந்த காலத்தில் முனிவர்கள், சித்தர்கள், சாமியார்கள்லாம் வந்து ஓய்வு எடுக்கிற இடம். மலைகளை பெஞ்சா உள்ளே உட்காந்துக்கிறது, தியானம் பண்ணுறது. இல்லையா வண்டிங்களா வந்து காற்று எப்படி அடிக்குது பாருங்க. சிவா நம்ம ஏறத தேவையில்ல சிவா, ஐயனே காத்து கூட்டு போயிருவாரு, வாய் போவான் நம்மளை கூட்டு போறாரு. வாங்க வாங்க வாங்க. நானும் எத்தனை வட்டம் வந்திருக்கேன், இந்த குடும்பம் நடத்துறது இந்த மாதிரி கூட்டு போயிருக்கேன். அவரே கூட்டு போறாரு, வெறுக்க விடாம கூட்டு போறாரு. ஆமாங்கய்யா, இவங்க தஞ்சாவூர்லேருந்து வர்றாங்க. இவங்க 2 பேரும். இவங்களை பார்த்துட்டு தான் நான் கீழே இறங்கினேன். ஒரு 10 படிக்கிட்டு திரும்ப ஏறிட்டேன். கேமரா மாற்றிட்டாங்க. இப்படி திருப்பி ஐஸ் அங்கே பாருங்க, ஒரு ஆள் போயிட்டே இருக்கான். வீடியோ 3 மணிக்கே இங்கேருந்து எங்களுக்கு வண்டியில் 2 வீலரில் பெட்ரோல் போட்டு பயங்கரமான அட்வென்ச்சர் மக்கள். இது ரைட்டு சைக்காசனாலும் இறைவன் அடிதான். காற்று எப்படி தள்ளுது தெரியுமா? அப்படியே தள்ளுது. இந்த கம்பி போட்டால் அது பெரியவர் பால்கார், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த கம்பியில் இல்லாட்டி ஏறவே முடியாது.
மக்களே இன்னும் போதும் மக்களே, அங்கே போய் அந்த வண்டிக்கு போட்டு வேஸ்ட் தரும். காற்று அப்படியே தள்ளிடுச்சு. அப்படியே போய் அதை சுற்றி வரணும். பார்க்கவே பயமாக இருக்குது. அண்டே சாமி நான் வர்றேன் பின்னாடி.
தவறி இதெல்லாம் தவறி விழுந்தோம்னா அவ்வளோதாங்க. எல்லாம் போகுதுங்க, அப்படியே போகுதுங்க அது வரைக்கும். செல்லூர் மதுரையா? ஆமாம். செல்லூரில் எங்க? செல்லூர் மீனாட்சிபுரம் கடப்புறம் கோயில். காவூர் நகர். காவூர் நகர் ரொம்ப பக்கத்தில் வந்து. ஆமாம். அப்போ அவங்க யார் உங்கள் கூட அவங்க தஞ்சாவூர். தஞ்சாவூருக்கார என்ன அடியில் போட்டுருக்கு? இதா இந்த சாரத்துலேருந்து கீழே விழுந்துட்டோம். ஐயோ, கிட்டி உடஞ்சி ஒரு 5 வருஷம்னா கீழே விழுந்துட்டோம். எந்த இடத்துல? ஊரில் இங்கே தான் நம்ம சாவடி சிக்கந்தரி சாவடி வேலை ஆகுது. போகலாம்ப்பா. ஒரு செல்லூர்காரர் மீனாட்சிபுரம் சாமி, பெரிய சாமி வீடு பாருங்க. அந்த சேர்ந்தாச்சு. யாரும் சிறு துணிகள் பாட்டிலையே தீப்பிட்டி வச்சுருந்தேன் நான். சூடாக வரவில்லை கொடுத்துருவேன். இல்லையா எங்கள் நேரம் வச்சுருக்காங்களா பார்த்தீங்களா? இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. இல்லை எங்கேயாவது எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். அப்படியே உங்கள் கண்ணுக்கு ஒரு சின்னதாக ஒரு தீ ஊச்சி கிடச்சாலும் பரவாயில்ல. எப்படியாவது பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். காற்று இல்லாமல் ஒரு பக்கமாக வைங்க. பாருங்க, இன்னும் குச்சி கிடைக்குதான் குச்சிலாம் பாருங்க சார். குச்சி பக்கம் ஏதாச்சும் வதிட்ட போல சோள போட்டு உரம் ஊற்ற மாட்டாங்க. உரம் ஊற்ற சோள போட்டு பாருங்க நம்மளுக்கு நேரம் எப்படி வருது பாருங்க. இறங்கிடலாம்னு நினச்ச இடத்துல அவங்க வந்து என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க. வாங்க போவோம் அப்படின்ட்டாங்க. வந்துட்டேன். இங்கே வந்தால் நம்ம சாமியே வந்துட்டார் பூஜை பண்ணுறதுக்கு. இதுதான் சாமி, இதுதான் மெயின் சாமி. இது மேலே வந்து தீபம் ஏற்றுறது தானே. அடிபட்டது வருதான். எப்போனாலும் பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து டைமிங் தான். எவ்வளோ உள்ளே இருக்குது பாருங்க. குடவர கோயில் இதுதான். ரொம்ப இருட்டாக இருக்குது. மட்டும்தான் தெரியும். விளக்க மட்டும் புத்து பாருங்க. அதுதான் மல்லிகார்ஜுனம். மல்லிகார்ஜுனம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனம்.
தள்ளிட்டு வந்துட்டாரு. நம்ம சாமிகளும் சேர்ந்து அவங்களை இழுத்துட்டு வந்துட்டாங்க. இல்லாட்டி இந்த அடிக்கிற காற்றுக்கு ஏறுறது ரொம்ப கஷ்டம் மக்களே, ரொம்ப கஷ்டம். இது அடிக்கிற காற்றுல ஏறுறது. இங்கே ஒரு இதில் இருக்குது. இல்லாட்டி விட்டுருங்க. உள்ள இது குடிக்கலாம், குடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா. எங்கேருந்து கிடச்சது தெரியல. பார்த்தீங்களா, தீப்பெட்டி கிடச்சிருச்சு. சாமி எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கிறாரு அங்கேருந்து. சாமி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? தனபால் ராஜா. தனபால் ராஜா. வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பூஜை ரூம் வச்சுக்கணும். அப்படியே ஓரமாக வெளியே வரும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏங்க அமர்ந்துருச்சு. சூப்பர் தண்ணியப்பா. மூடி இருந்தால் பாரியாயா, எங்கேயாவது மூடி இருந்தால் எடுத்து போட்டு மூடிட்டு. மேலூர் டைப் பண்ணுங்க. மேலூர் அரிட்டாப்பட்டி. மேலூர் தெரியாதா? திருச்சியை தாண்டணும்னா அங்கேருந்து வரும்போது நீங்கள் திருச்சி தாண்டணும் மேலூர் வரும்ல. மேலூருக்கு அடுத்து மதுரை. நீங்கள் எப்படி வருவீங்க? திருச்சி வந்து வரவழைக்கு மேலூரை தாண்டி தான் வரணும். மேலூரில் இறங்குனீங்கன்னா மேலூர்லேருந்து அரிட்டாப்பட்டிக்கு பஸ் இருக்கும். இல்லைன்னா அவங்க லோக்கல் என்ன விசாரிச்சிங்கன்னா கேட்கலாம். அங்கே ஒரு சிவன் குடவூர கோயில் இருக்குது. இவ்வளோ பெரிய சிவன் இருக்குது. உங்களுக்கு போட்டோ காமிக்கிறேன். வாங்க மேலே போவோம். வாங்க அப்படியே மெதுவாக போங்க. ஓகே மேலே மேலே அங்கே கார்த்திகை நவராத்திரி, அதாவது ஏகாதசி, அமாவாசை இல்லைங்க. மேலே விளக்கு போடுவாங்க. மேலே விளக்கு, அதான் மழை ஊச்சி.
அபிஷேகம் பண்ணுங்க சிவா. நீங்களும் பண்ணுங்க சிவா. ஒவ்வொருத்தர பண்ணுங்க. நீ பண்ணு, நீ பண்ணு. விழுப்புணம் கொடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு சாமி. பார்த்தியா எப்படி அமையுது பார்த்தியா? நம்ம நினச்சி கூட பார்க்கல. இறங்கி நின்று காற்றுல வரக்கூடா சிவா. உச்சியிலே கொட்டு சிவா. முன்னால் எவ்வளோ உச்சியிலே கொட்டு ஒன்று கொட்டி விடு சிவா. பனி மூட்டமாகி போச்சு, ஒரே இருட்டாகி போச்சு. ஓகே சாயிரம் சாயிரம். இந்த மாதிரி அமையணும்னு நினச்சி கூட பார்க்கல மக்களை. சாமி கரெக்டாக வந்துட்டார். முக்கால் மேலே ஏறிக்கு இருக்கும்போதே வந்துட்டார். பசங்க வந்துட்டாங்க. 3 பேர் ஏறி நீங்கள் முதல் ஏறினீங்க. நான் தான் ஃபஸ்ட்டு ஏறினேன். பின்னாடி வந்தாங்க. நீங்கள் ஏறும் போது தான் நான் வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டினேன். அப்படியா? நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் ஃபோன் பேசிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றின அப்புறம் தான் நான் மலை ஏறினேன். ஓ சரி வீட்டில் சரி விளக்கு சரி. ஏற்றுங்க, நான் மலை ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏமா நான் வர வரையும் விளக்கு எரியணும் அங்கே வீட்டில். சரி சரி. பக்கத்தில் வெளியேனா குளிர் வச்சு சொல்லி திருவண்ணாமலை இந்த மாதிரி பருவமலை ரொம்ப அவுட்ரு போனேன்னா குளிர் வச்சிருவேன் சொல்லிக்குவேன். இது பக்கத்தில் தாளா எப்படி சிவர் எப்படி அமைச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த மாதிரி அமையணும்ல கொடுக்குறது தான் நல்லதாக கெட்ட. கரெக்டாக நீங்கள் வந்து நீங்கள் பாருங்க. இது கூட அவர் தான் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. என்ன ஒன்று நான் அவர் மேலே தான் இல்லை சொல்கிறேன். அவர் மேலே தான் பண்ணுறேன். அவர் பார்த்து தான் நமக்கு நல்லது செய்யணும். உடம்புலேயே வச்சுக்காரு பாருங்க. ஓகே 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 மக்களே. இதுக்கு நேரம் சிவா ரெங்கமலை இருக்கு. ஆமாம் ஆமாம். அது இந்த மச்சினி வந்தானா கணிச்சிருக்கியா? மூடிடுச்சு. இந்த இதுக்கு நேரம் ரெங்கமலை இருக்கு. இல்லை இந்த காரணம் நினைக்கிறேன். இந்த காரணம் இந்த மலை சின்ன மலையாவில் இருக்கு. அது மலையோட உச்சியில் நின்று பார்த்தோம்னா மலை உச்சியில் தெரியும். கோபுரத்தோட உச்சி அப்படி சூப்பராக இருக்கு. ஓகே மக்களே, நல்லபடியாக வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு பூஜையும் நட சாத்தியம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பூஜை செய்கிற பாக்கியம் நம்மளுக்கு ஈஸ்வரியன் கொடுத்துருக்குறான். வாய்ஸ் காற்று வேறு அடிக்குது. என் வாய்ஸ் கேட்குதா என்னன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஏரியா பாருங்க. ஓகே மக்களே, இறங்கியாச்சுங்க. 12 காலுக்கு இறங்க ஆரம்பித்தோம். மணி 2 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சீக்கிரமாக இறங்கிட்டோம். 2 மணி நேரத்தில் போகும்போது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னாக்கா காற்று முடியலை, ஏற முடியலை. இப்போ இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படியே தள்ளுது கீழே, அவ்வளோ காற்று அடிக்குது மேலே. வீடியோலாம் எடுக்க முடியல. எடுத்திருந்தால் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த காற்று எப்படி அடிக்குது, ஆளை புரட்டுறது மாதிரி. அந்த கம்பி நல்ல வேலை அந்த ஐயா கம்பி போட்டு விட்டுருக்குறாரு. 2 கம்பியும் பிடிச்சிக்கிட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் நான். அப்புறம் எங்கிட்டு கேமராவை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையான அட்வென்ச்சர் மலைனாக்கா இது தாங்க. செம அட்வென்ச்சருங்க. அப்படியே செங்குத்தாக தெரியுதா? அப்படியே செங்குத்தாக இது கீழேருந்து அப்படியே செங்குத்து தான். சமவெளியே கிடையாதுங்க. சும்மா கொஞ்சம் தூரம் தான், அவ்வளோதான். ஒரு 10 ஸ்டெப்பு தான் கொஞ்சம் சமவெளி இருக்கும், அவ்வளோதான். அப்படியே செங்குத்தாக தான் ஏறுது. அதனால் 2 மணி நேரம் ஆயிடுச்சு இறங்குறதுக்கு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.